வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பஞ்சாபி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு மை ஆன் அப்படின்றது. இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட பேரு அசோக் அப்படின்றது. இவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி மியூசிக், பாட்டு பாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு திடீர்னு வேற ஒரு பையன் கூட ஓடி போயிடுறாங்க. அடுத்ததா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு பேய் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எதனால இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சு கவலைப்படுறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மொட்டை மாடியில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்க மாதிரியும் திடீர்னு ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வர மாதிரியும் காட்டுறாங்க. அந்த ரெண்டு பேர் யாரு, இந்த பொண்ணு யாரு, எதையுமே நமக்கு கிளியரா காட்டல. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அங்க ஏதோ ஒரு விபரீதம் நடந்துருது போல. இப்ப அடுத்த ஷாட்டே வேற ஒரு பகுதியை காட்டுறாங்க. அந்த பகுதியில ரெண்டு பேர் மூச்சு வாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. பக்கத்துல ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் இருக்கு பாத்தீங்களா, விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. சோ இங்க ஏதோ அமானுஷ்யமா நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இதான் படத்தோட டைட்டில், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் அசோக்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் அசோகா இருப்பாரு. இவரோட ஃப்ரெண்டு பேரு வருண் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஏதாவது அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு யோசனையில இருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க குடி வரதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் மாயான்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த மாயா கிட்ட தான் இவர் போன் பேசிக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பொருள்லாம் கேர்ஃபுல்லா கொண்டு வாங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவரோட ஃப்ரெண்டான வருண் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரப்போறாரு போல. அது வரைக்கும் எல்லா வேலையும் இவர் தான் பார்க்கணும் போல. இத பத்திலாம் மாயா கிட்ட இவர் சொல்றாரு. மாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள பத்தி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜாலியா போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட ஃப்ரெண்டான வருண்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் ரொம்ப நேரம் போன் பேசிட்டு இருக்கிறத வருண் கவனிக்கிறாரு. டே போதண்டா, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க வீட்லயே செய்யறதுக்கான சில பொருள்லாம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சமைச்சு இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே மியூசிக்ல நல்ல நாலேஜ் இருக்கும். அதாவது பாட்டு பாடுறது, லிரிக்ஸ் எழுதுறது, மியூசிக் போடுறது இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கும். எப்படியாவது இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா மாறணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. அசோக் எப்ப பாரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எதுக்காக வந்திருக்காருன்ற காரணத்தை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. பேசாம நீயும் இந்த இடத்துக்கு வந்துறேன், இந்த இடத்துல இருந்து உன்னோட படிப்பெல்லாம் கண்டினியூ பண்ணு, நம்ம ரெண்டு பேருமே அடிக்கடி மீட்டும் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரவரே இவரோட அபார்ட்மெண்ட்டுக்கே வர சொல்றாரு. அதாவது இவரோட பிளாட்டுக்கே வர சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. காலம் கட் ஆயிருது. என்ன கால் கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே திரும்பி கால் பண்ணலான்னு பாக்குறாரு. அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்க. எதுக்காக போனை எடுக்க மாட்டா, ஒருவேளை நம்ம பேசினதுல கோச்சுக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலான்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி பண்றா அப்படின்ற மாதிரி இவர் நைட்டு முழுக்க இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. ஏறக்குறைய 2-3 நாட்கள் ஓடிடுது. இன்னும் அவங்க கிட்ட இருந்து காலே வர மாட்டேங்குது. இவர் கால் பண்ணாலும் போகவே மாட்டேங்குது. இவர் ஒன்னும் புரியாம கஷ்டப்படும் போது ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஷேர் பண்றாரு. ஃப்ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த ஊர்ல தான் இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்றதை நான் கேட்டு பாக்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரோட ஃப்ரெண்டு பேரு வருண்னு சொல்லியிருப்பேன். வருணுக்கு தெரிஞ்ச பொண்ணோட பேரு வித்யா அப்படின்றது. இப்ப அந்த வித்யான்ற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து வருண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு மாயாவை பத்தி விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு போல. மாயாவை பொறுத்த வரைக்கும் கிளாஸுக்காக எல்லாம் போவா பாத்தீங்களா, அப்போ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அந்த பையன் கூட மாயா ஓடி போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஊரு முழுக்க பேசிட்டு இருக்காங்க. சோ ஓடி போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவருமே ஷாக் ஆயிடுறாரு. ஏன் ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருந்தா எப்படி வேற ஒருத்தன் கூட ஓடி போவா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. தெரியல, நான் ஊர்ல விசாரிக்கும் போது எனக்கு இதுதான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த வித்யா சொல்றாங்க. இதை நான் எப்படி போய் அவன் கிட்ட சொல்றது, எப்படி சொன்னாலும் அவன் ஏத்துக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி வருண்மே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இதுதான் உண்மை, வேற என்ன பண்றது, நீங்க சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி வித்யா இருக்காங்கல்ல இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வருண்மே இந்த விஷயத்த அசோக் கிட்ட சொல்றாரு. அசோக்கால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே சில மாசங்கள் ஓடுது பாத்தீங்களா, இவர் ஷேவிங் எல்லாம் பண்ணி திரும்பி பழைய மாதிரி ஆகணும்ன்ற மாதிரி பழைய மாதிரி ஒர்க் எல்லாம் பாக்குறாரு. இப்ப முன்ன மாதிரி இவருமே லிரிக்ஸ் எல்லாம் எழுத
ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவர் சோஷியல் மீடியாவை செக் பண்ணும்போது சில பொண்ணுங்க கிட்ட இருந்தெல்லாம் ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இவருமே அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி தான் தீபான்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கும். இவருமே அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. போக போக இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ற மாதிரிலாம் சாட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி பேசுறாங்கல்ல, அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க லவ் பண்ற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போன் நம்பர்லாம் அந்த பொண்ணு ஷேர் பண்றாங்க. இவருமே அந்த பொண்ணு கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்காக இவர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க அந்த பகுதிக்கு தான் வர போறாங்க போல, அப்ப நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் பாக்குற வருணுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட் அந்த பழைய லவ் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வரான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டு இருக்காரு. வேலையில கொஞ்ச நாள் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்தாரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னா வேலையும் கரெக்டா பண்றாரு. இவங்க நிறைய ப்ராஜெக்ட்லாம் வாங்கி பண்ணி தர வேலை பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இப்ப போன் மூலியமா அசோக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த நாள் உன் வீட்டுக்கு வரவான்னு கேட்கும்போது தாராளமா வான்ற மாதிரி சொல்லிட்டு அவ வரான்ற மாதிரி வருண் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறாரு. அந்த பொண்ணுமே சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. வரும்போது கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பூங்கொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டுமே இந்த இடத்துல இருக்காருல்ல, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு வருண் அப்படின்ற மாதிரி இவருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நீ தான் அந்த பொண்ணாமா வான்ற மாதிரி இவருமே நல்ல விதமா அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இவங்க மூணு பேருமே ஜாலியா எல்லா விஷயத்தை பத்தியும் ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. அசோக்கும் சரி வருணுக்கும் சரி பெருசா எதுவுமே சமைக்க தெரியாது. நூடுல்ஸ் தான் செஞ்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டியாவது உன் கையால சாப்பிடணும் போல இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, இன்னைக்கு சாப்பாடை நானே ரெடி பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கதான் கிச்சன் இருக்கு, ரெடி பண்ணிக்கோன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுமே ரெடி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் நம்ம ஹீரோ அசோக் இருக்காரு பாத்தீங்களா, குளிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு தண்ணி ஸ்டாப் ஆகுது. இந்த இடத்துல அமானுஷ்யமா சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று பக்கம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த தீபான்ற பொண்ணு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கேயும் அமானுஷ்யமா சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பின்னாடி இருந்து சவுண்ட் கேட்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அதே சமயம் நம்ம ஹீரோவோட போன் திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கு. என்ன போன் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பார்க்கிறதுக்காக வராங்க. இவங்க போன் அட்டன் பண்ணி பேசினா எதிர யாருமே பேச மாட்டாங்க. வித்தியாசமா ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன வித்தியாசமா ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இந்த தீபான்ற பொண்ணு பயங்கரமா பயந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறா. திரும்பி வேலையை பார்க்கிறதுக்காக போறா. இவ வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப கால் வருது. போனை எடுத்து பேசும்போது அமானுஷ்யமா ஏதோ நடக்குது. அங்க இருக்க லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பொண்ணு செம்மையா பயப்படுறா. யாரோ சட்டுன்னு எதிர வந்து நின்ன மாதிரியே இந்த பொண்ணுக்கு தோணுது. இந்த பொண்ணு பயத்துல போனை கீழே போட்டு உடைச்சிடுறா. தெரியாதனமா போனை கீழே போட்டு உடச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் படிப்புக்காக தானே இந்த இடத்துக்கு வந்தா. இப்ப பஸ் ஏத்தி வர்றதுக்காக இவருமே வந்திருக்காரு. தெரியாம போனை உடச்சிட்டேன் சாரின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, புது இடம் இல்ல, அதனால தான் நீ பயந்திருப்ப. நீ அந்த ஊரை நல்லபடியா ரீச் பண்ணோன்னு ஒரு கால் மட்டும் பண்ணுன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு இந்த பொண்ணுமே பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. இவ பஸ்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்து சீட்ல யாருமே இல்ல. ஆனா யாரோ உட்காந்து மேல கைய போட்டிருக்க மாதிரியே இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங் வருது. என்னடா யாரோ கைய போட்டிருக்க மாதிரியே இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. இப்ப அங்க இருக்க கண்ணாடியில இந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கர்லி ஹேர் கிடையாது. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பேய்க்கு கர்லி ஹேர் போல. அதே சமயம் அந்த பேயோட கால்ல சலங்க கட்டின மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு யாரோ நம்ம மேல கைய போட்டிருக்காங்கன்ற ஃபீலிங் மட்டும் வருதுல. இந்த பொண்ணு செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்கா. ரீச் பண்ணோன்னே எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி அசோக் சொன்னாரு பாத்தீங்களா, விடிய காலையில தான் ரீச் பண்ண, எனக்குன்னு ஒரு பிஜியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே காலெல்லாம் கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா நிறைய படிக்கிற பசங்க தான் இந்த பகுதிக்கு வருவாங்க போல. பிஜிலாம் நிறைய இருக்கும். இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிஜியை பார்க்கணுன்ற மாதிரி இவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு 3 பசங்க இருக்காங்கல்ல, அங்க பாருங்க அவங்க உங்ககிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஒன்னும் புரியாம இவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது. சட்டுன்னு அந்த உருவம் மறைஞ்சிருது. அதே மாதிரி இங்க இருந்து 3 பசங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. அந்த 3 பசங்க இருந்த இடத்துல ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு ஒரு நபர் இருக்காரு. இவங்க சட்டுன்னு அவரை பார்த்து பயந்துடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வேஷம் போட்டு சும்மா நடமாடிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே ஒரு பிஜில ஜாயின் பண்ணிடுறாங்க போல. இதை நடத்துறவங்க ஒரு பாட்டியா இருப்பாங்க. அந்த பாட்டியுமே ரூல்ஸை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. அதே சமயம் உனக்கு எது கேட்கணும்னாலும் கீழே வந்து என்கிட்ட கேளு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் என்னால மேல ஏறி வர முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க இப்போ ஒரு ரூமை பார்த்துட்டாங்கல்ல, இதை பத்தி வீட்லயும் அதே சமயம் பாய் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏற்கனவே ஒரு மாஸ்க் போட்ட நபரை பார்த்தாங்கல்ல, வேஷம்
வேஷம் போட்ட நபரை. அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்குமே வச்சிருக்க டீ எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. கப்புல பிடிக்காம தரையில எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இவங்க பார்க்கும்போது இவங்களையும் முறைச்சு பாக்குறாரு. இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பக்கத்து ரூம்ல இருக்க ஒரு பொண்ணு மேல கைய வைக்கிறா. இப்ப தெளிவா பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல எந்த ஒரு டீயும் சிந்தல, அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு தெரிய வருது. பக்கத்துல வந்த பொண்ணுமே யார பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அங்க ஒரு நபர் இருக்காருன்றபடி இவங்க சொல்றாங்க. அங்கெல்லாம் யாருமே இல்லன்றபடி இந்த பொண்ணு சொல்றா. அப்ப அது பேயான்றபடி இவங்களுக்கு லைட்டா பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு பேசலாம்னு நினைக்கும் போது இவங்க பயத்துல நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாங்க. என்ன அமானுஷ்யமாவே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி லைட்டா பயமா இருக்கு. திடீர்னு இவங்க ரூம்ல ஏதோ ஆக்டிவிட்டி எல்லாம் தெரியுது. இவங்க முழிச்சு பார்க்கும்போது யாரோ அட்டாக் பண்ண வர மாதிரிலாம் தோணுது. அதாவது ஹீரோ வீட்டுக்கு போனதுல இருந்து தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவங்களுமே அசோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அங்க இருந்து வந்ததுல இருந்து தான் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே போன் பேசிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு பக்கத்துல இவ்வளவு நேரம் ஒரு உருவமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு பேய் இவங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு போல. இந்த தீபாவை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்காக தானே வந்தாங்க. ஒரு சென்டர்ல ஜாயின் பண்ணி இவங்களுமே சொல்லி தரதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அங்க என்னமா பாக்குற, இங்க கவனி அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்றாங்க. இவங்களுமே மேற்கொண்டு டீச்சரை கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியே இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு டீல பத்தி ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் சரியா கவனிக்காம அவர் கிளம்பும் போது அவருக்கு ஒழுங்கா கைய கூட தரமாட்டாரு. இதனால வருண்மே உனக்கு என்னதான்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல மச்சான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போய் இந்த மாதிரிலாம் சொல்றா. என்னோட வீட்ல இருந்து போனதுல இருந்து அமானுஷ்யமா நடக்கிறதா சொல்றா. அதை பத்தி தான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ தேவையில்லாம யோசிச்சு ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் ஆறுதல் சொல்றாரு. இப்ப தீபா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே இவங்கள ஒரு உருவம் பயன்படுத்தும் பாத்தீங்களா, அந்த உருவம் இந்த இடத்துக்கு இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. நீ யாரு, என்ன விற்று விற்று அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாட்டி இவங்களை ரொம்ப நெருங்கி வந்துருது. ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே இவங்க உடம்புக்குள்ள அது பாஸ் ஆகுற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அது பாஸ் ஆனோன்னா இவங்களுமே கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வேலை ஓடவே மாட்டேங்குது. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க கிளம்பி போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்க வருண் இருக்காருல, சமாதான பத்தி வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே இந்த தீபா பயப்படுவாங்க பாத்தீங்களா, இப்ப பயப்படாம நடு ராத்திரி நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்க கூட ஒரு உருவம் வரும் பாத்தீங்களா, அந்த உருவம் இப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு இருக்கு. அதாவது கையை பிடிச்ச மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. யாரவரையும் அந்த உருவம் இவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி கால் பண்ற தீபா கொஞ்ச நாளா கால் பண்ணல போல. அதனால அசோக்கு லைட்டா பயமா இருக்கு. கடைசியா பயந்த மாதிரி சொன்னா, இப்ப காலம் பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அந்த இடத்துக்கு கிளம்பி அவளை போய் பார்க்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இந்த நாளுக்குள்ள உன்னை தரன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. இவர் கிளம்பிட்டா அந்த விஷயத்த பண்ண முடியாது போல. அதனால வருண் இருக்கார்ல, அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம்டா. எனக்கு தெரிஞ்ச நிஷான்ற ஒரு பொண்ணு அந்த ஊரை சேர்ந்தவ தான். அவ மூலியமா நம்ம என்ன ஏதுன்றதை விசாரிக்கலாம். உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா அதுக்கப்புறம் நீ தாராளமா கிளம்பு, இப்ப நீ கிளம்பாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல மச்சான், நான் போனோன்ற மாதிரி அசோக் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா இந்த வருண் இருக்கார்ல, ப்ராஜெக்ட் இருக்குடா, இதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அசோக்கும் சரி, அந்த பொண்ணு மூலியமா என்ன ஏதுன்றதை விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு காலையில் தான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க போல. எதுக்காக கால் பண்ண வருண் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு தீபா அப்படின்றது, இந்த இடத்துல தான் படிச்சிட்டு இருக்கா, கொஞ்ச நாளா போனை எடுக்கல, அதே மாதிரி அவ எதையோ பார்த்து பயப்படுறா போல, என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த பொண்ணோட நம்பர் டீடைல் எல்லாம் வாங்குனாங்க பாத்தீங்களா, அது மூலியமா அந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக வராங்க. கஃபே மாதிரியான ஒரு இடத்துல வச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. இப்ப தீபாவோட கெட்டப்பே மாறி இருக்கு. தீபா கூட ஒரு பேய் டிராவல் ஆகும்ல, அந்த பேய் தான் கர்லி ஹேர் வச்சிருக்கோம். இப்ப தீபாவே கர்லி ஹேர்லாம் வச்சிருக்காங்க. உன்னை பத்தி உன்னோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப கவலைப்பட்டு தான் என்ன விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கான். நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஓகே தான். முதல்ல எனக்கு பயமா இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் அவளை கூடியே வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பயமே இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசுறா. யாரு கூட வச்சிருக்கன்ற மாதிரி இந்த நிஷா புரியாம கேக்குறாங்க. வேற யார, இவளதான் கூட வச்சிருக்கன்ற மாதிரி இந்த பொண்ணு பக்கத்துல பாக்குறா. நிஷாக்கு எதுவுமே தெரியல. யாருன்னு திரும்ப திரும்ப கேட்கும் போது இவளதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவளுமே தோல் மேல கைய போட்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அங்க யாருமே நிஷாக்கு தெரியல. ஆனா இவ
பேசுறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. நிஷாக்கு செம்மையா பயம் வருது. நிஷாக்கு அந்த இடத்துல யாருமே தெரியாம இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருந்து ஜலங்க சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. சோ ஜலங்க போட்ட மாதிரி இங்க ஒரு பேய் இருக்கு போலன்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பும் போது அந்த பொண்ணுமே வில்லத்தனமா ஒரு பார்வை பாக்குறா. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாங்கன்னா வருணுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. வருண் கண்டிப்பா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ ஒரு பேய் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுது போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு உருவம் இருக்குல்ல எதிர வந்து நிக்குது. இவங்க கண்ட்ரோல் இல்லாம காரை திருப்புறாங்க. அப்படியே கார் ஒரு சுத்தி ஒரு இடத்துல நிக்குது. இவங்களுமே சுத்தி பேய் இருக்கா, பேய் நம்மள ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற மாதிரி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல வித்தியாசமா என்னென்னமோ நடக்குது. இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்க கழுத்தை லைட்டா திருப்பி விட்டுருது. சோ இவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற தகவலை வருணுக்கு தெரிய வருது. வருணுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கடைசியா என்கிட்ட இந்த மாதிரி பேசினா அதுக்கப்புறம் இறந்து போயிருக்கா, நிச்சயமா உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல, என்ன ஏதுன்றத பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் அசோக்கு வேற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா இவருக்கு இதுக்கு முன்னாடி மாயான்ற ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்கல்ல, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஓடி போயிட்டாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இவரும் கேர்ள் ஃபிரெண்ட மறந்துட்டு இந்த புதுசான பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இது ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை கேர்ள் ஃபிரெண்டுக்கு வேற ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதெல்லாம் இல்லடா, அவ ஓடி போயிட்டான்ற மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்ற மாதிரி வரும்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம டீடைலா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா மாயாவை பொறுத்த வரைக்கும் சலங்க கட்டி டான்ஸ் ஆடுறவங்களா இருப்பாங்க. சொல்லித்தர சாரை பார்த்து பேசலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த சாரை பார்க்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அசோக்கோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃபிரெண்டை நமக்கு தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்கல்ல, இப்பதான் தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கும் கர்லியார் தான் இருக்கு. அதே சமயம் சலங்கைய கால்ல கட்டி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க தான் பேயா வராங்க போல அப்படின்றத நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இந்த சார் இருக்கார்ல, வந்திருக்க இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா அவளுக்கு இந்த நடனம்னா ரொம்ப பிடிக்கும், இந்த நடனத்தை பண்ணாம அவளால இருக்கவே முடியாது, அவ ஓடி போயிருக்கலாம், வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன நடந்திருக்கும்னு கேட்கும் போது அவ இறந்து போயிருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ ஓடி போயிட்டான்ற மாதிரி நியூஸ்லாம் வந்தது பாத்தீங்களா, அதுல இருந்து சில நாள்ல இந்த இடத்துல வந்து தனியா யாரோ டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவருக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். அவ தான் வந்து டான்ஸ் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாஸ்டர் யோசிச்சிருப்பாரு. இவங்களுமே என்ன மாஸ்டர் பேய் பிசாசுன்னு சொல்றாருன்ற மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. நான் சொல்றதை நம்புங்க, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவ தான் இந்த இடத்துக்கு வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா, அவளால இன்னமும் இந்த விஷயத்தெல்லாம் மறக்க முடியல போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இவரு சொல்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சைடுல தீபா அவங்க கண்ட்ரோல்லயே இல்ல, அந்த பேய் தான் இவங்களை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு போல. இப்ப தீபா படிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பேய் உங்களுக்கு பின்னாடி வந்து நிக்குது. இப்ப தீபா என்ன பண்றாங்கன்னா கையை வச்சு அந்த பேய்க்கு தடவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க நினைச்சத பண்ண முடியாத மாதிரி அந்த பேய் பாத்துக்குது போல. இந்த சைடுல ஹீரோ இருக்கார்ல, இவருக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி நம்ப வச்சு கேர்ள் ஃபிரெண்ட வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. வருண் என்ன பேசுறாருன்னா, இவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சுமா, நீ பாக்குறதுக்கு வான்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுமே தகவலை கேள்விப்பட்டு வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அசோக் நல்லா தானே இருக்காரு, நீ நல்லா தானே இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல உன்னை சர்ப்ரைஸா வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ பொய் சொன்னியா, உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. என்ன இவ வித்தியாசமா பேசுறா அப்படின்ற மாதிரி லைட்டா அசோக்கு பயம் வருது. அதே மாதிரி பின்னாடி இருந்து வருணா கவனிச்சிட்டு இருக்காருல, ஒருவேளை பேய் தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவருமே பயப்படுறாரு. எதுக்காக பயப்படுறாருன்னா, இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. இதை தாண்டி மாயாவை பொறுத்த வரைக்கும் கர்லியாரோட இருந்தாங்கல்ல, அதே கர்லியாரோட வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இப்ப இந்த தீபான்ற பொண்ணு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும் போது அசோக் இருக்காருல பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு, ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஓடி போயிருப்பேன் நீ எப்படி நம்புனன்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது மாயா பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன வாய்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவங்க மாயா மாதிரியே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நான் ஓடி போனேன்னு சொன்னோன்னே நீ எப்படி நம்புன, எப்படி லைஃப்ல மூவ் ஆன் பண்ண, எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை நீ தேடி இருக்கணும்ல, கண்டுபிடிச்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற இவர் செம்ம பயத்துல இருக்காரு. இப்பதான் என்னாச்சு, நீ அப்ப இறந்து போயிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருக்கும் போது அண்ணனும் அப்பாவும் இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க, குடுன்ற மாதிரி போன் எல்லாம் புடுங்கிட்டு இருக்காங்க. சோ வேற கேஸ்ட் பையன் கூட பேசுறது தெரிஞ்சோன்னே அண்ணனும் அப்பாவும் ரொம்ப கோவப்படுறாங்க. அதுல அண்ணன் இருக்காருல, இவங்களை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காரு. அப்படி நெரிக்கிறதுல இவங்க இறந்தே போயிடுறாங்க.
படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு ஏதோ காமிச்சாங்கல்ல, இதுதான் காமிச்சிருப்பாங்க. கோவத்துல சாவடிச்சிட்டோம், இந்த பழியும் நம்ம மேல வரக்கூடாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்படி தூக்கிட்டு வந்ததுனால தான் டயர்ட் ஆகி இவங்க ரெண்டு பேருமே மூச்சு விட்டுருப்பாங்க. ஸ்டார்டிங் கூட இந்த சீனை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு தங்கச்சியோட பாடியை இவங்க எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரிச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க லைட் விட்டு விட்டு எரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சி இறந்து போனதுனால இந்த இடத்துல பேயாவே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பதான் இவங்க பேயா மாறினாங்கன்றதை நமக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. எப்படியும் பாய் ஃப்ரெண்டு நம்மளை பத்தி தேடுவாருன்ற மாதிரிலாம் இந்த பேய் யோசிச்சிருக்கோம். ஆனா பாய் ஃப்ரெண்டு லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டார்ல, தீபான்னு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல, இந்த விஷயத்தை இவங்களால ஏத்துக்க முடியல. அதனால தான் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த தீபாவை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும்ன்ற மாதிரி கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இவருமே தீபாவோட உடம்பை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல, நான் தீபாவோட உடம்பை விட்டு போக மாட்டேன், நீ வேற யாரையாவது லவ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அவங்க உடம்புக்குள்ளேயும் போவேன், உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன், என்ன மறந்துட்டல, அந்த விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ வருணும் இந்த விஷயத்தை பார்த்துடுறாரு, பயப்படுறாரு. இப்ப வெளியே இங்க இருந்து போய் ஆளுங்களை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வருண் இருக்காரு பாத்தீங்களா, கீழே இருக்க பகுதிக்கு வந்துடுறாரு, கிரவுண்ட் மாதிரியான பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கும் பேய் வந்துருது. இவரை பயன்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இவர் ஓடி தப்பிக்கலான்னு பார்த்தாலும் அதே இடத்துல இருக்கிற மாதிரிலாம் இந்த பேய் பண்ணிட்டு இருக்கு. சரி, வெளியே தான் பேய் இருக்குன்னு பார்த்தா பேய் உள்ளேயும் இருக்கு. அதாவது பேய்ன்றதுனால அது ரெண்டு இடத்துலயும் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இங்க இருக்க அசோக் இருக்காருல, இந்த பேயை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இந்த பேய் இருக்குல்ல, நான் தீபாவோட உடம்பை விட்டு போக மாட்டேன், அதே மாதிரி நீ யாரை லவ் பண்ணாலும் சரி, நான் அவங்களையும் இப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த பேய் ஒரு ஸ்டேஜ்ல இவர் அட்டாக் பண்றதுக்காகலாம் வருது இல்ல, இவருமே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு நாள் இந்த வீட்டை காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சினிமால ஏதாவது பண்ணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாது, இந்த வீட்டையே காலி பண்ணிடலான்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. அதே சமயம் அசோக் இருக்கார்ல, இதுக்கப்புறம் வேற எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணா அவங்களுக்கு நம்மளால பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போறாங்கல்ல, அப்படியே கேமரா வீட்டுக்குள்ள வருது. வீட்டுக்குள்ள பார்த்தா இந்த தீபான்ற பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. தீபா மட்டும் உட்காந்துட்டு இல்ல, தீபாக்கு பக்கத்துல அந்த பேயும் உட்காந்துட்டு இருக்கு. அதாவது தீபா உடம்புக்குள்ளேயே இதுக்கப்புறம் இருக்கலான்ற மாதிரி இந்த பேய் முடிவெடுத்துருது. அதே சமயம் அசோக் இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு பொண்ணை நோக்கி போனா அந்த பொண்ணு உடம்புக்குள்ளேயும் போய் டார்ச்சர் பண்ணலாம், நமக்கு கிடைக்காத அசோக் இதுக்கப்புறம் யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மாயான்ற பேய் முடிவு பண்ணுது போல. இப்படி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.